அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இருள் நீக்கும் வெளிச்சம். இருள் நீக்கும் வெளிச்சம். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வேத புத்தகத்தில் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இருளில் நடப்பது என்பது வேத புத்தகத்தில் வழி தெரியாதவர்களையும் வழி காணாமல் திகைப்பவர்களையும் குறிக்கிறதாக அது இருக்கிறது. அவர்களுக்கு வெளிச்சம் ஒன்றுதான் பாதை இது என்று காட்டும். இந்த வெளிச்சம் மனிதனுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கும் கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிச்சம் உண்மையிலே தேவை. இந்த வெளிச்சத்தை அண்டர்ஸ்டாண்டிங் கூட பயன்படுத்துவாங்க. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளும்போது இவருக்கு கிடைத்த லைட் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேதம் மனிதர்களை இருளில் நடக்கிற ஜனங்களாக பார்க்கிறது. எதுவரை அப்படி பார்க்கிறது? கடவுளுடைய தொடர்பில்லாமல் அவர்கள் வாழ்வதை தான் அது குறிக்குது, இருளில் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? குறித்த காலத்தில். கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 5:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, குறித்த காலத்தில் கடவுள் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்கிறார். அப்போ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வருகிறது என்பதை வேதம் சொல்கிறது. இதே ஒரு கருத்தை யோவான் எழுதும்போது தன்னுடைய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் இப்படி எழுதுகிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மிக முக்கியமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு லைஃப் இருந்துச்சு. அந்த லைஃப் மனுஷருக்கு வழிகாட்டியாக இருந்துச்சு, ஒளியாக இருந்துச்சு. அவருடைய லைஃப்பை பார்க்குற, படிக்கிற, நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு விசேஷ ஒரு கிருபையை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஜீசஸோட லைஃபு நம்ம லைஃப்பை சரிப்படுத்த முடியும். ஜீசஸோட லைஃப், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்னை எப்படி சரிப்படுத்த முடியும்? கிறிஸ்மஸ் காலங்களில் யோவான் எழுதின நற்செய்தியை நீங்கள் வாசிப்பீர்களானால், நானும் வாசிப்பேன் என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே முழு உலகத்தோடும் கடவுளோடும் மனிதரோடும் தொடர்புள்ள வார்த்தைகள். குறிப்பாக 1 அதிகாரம், கடவுளை ஒருபோதும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் இயேசுவின் பிறப்பு கடவுளை உலகத்திற்கு கொண்டு வந்தது. கடவுளை ஒருவனும் ஒரு காலும் நெருங்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, நாம் பக்கத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற வார்த்தைகளை யோவான் தெளிவாக எழுதுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது அது நமக்கு அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்க வந்தார் என்கிறதை ஒரு பெரிய நற்செய்தியாக நமக்கு விளங்க பண்ணுகிறது. நற்செய்தி என்பது என்ன? என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேட்காத ஒரு செய்தி, இதுவரைக்கும் நான் ஒரு பார்த்து அறியாத ஒரு செய்தி, ஆனால் அந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது அந்த செய்திக்கு பேரே நற்செய்தி என்று வருகிறது.
அதனால தான் அதை குட் நியூஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததும் வாழ்ந்ததும் நம்மோடு நெருங்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்ததும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கையோடு வாழ வேண்டிய மனிதன். அங்கே நம்பிக்கை குறையும் போது கடவுளுடைய பிறப்பு என்ன கொடுத்தது? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதனால தான் அந்த ஏசாயா எழுதும்போது அதை என்ன எழுதுகிறார்? இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், அவங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சது. அதே போல் யோவான் எழுதுகிறார், அவரில் ஒரு ஒளி இருந்தது, அவரே ஒளி. அவர் என்ன செய்கிறார்? இருளை பிரகாசிக்க செய்கிறார்னு ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் எழுதுகிறார். நமக்கு சாதாரணமாக தெரியும், இருள் இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டு போட்டோம்னா அந்த இருள் விலகிடும். அது சாதாரணமாக உள்ள வெளிச்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய இருள் அகன்று போகும். இது காலாகாலமாய் நாம் கற்றறிந்து வருகிற உண்மை. அது பெரிய காரியம் என்று சொல்லி நான் நினைக்க மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த இருள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உள்ளமானது இருளடைந்திருக்கிறது. கடவுள் அங்கே குடியேறும் வரை, கடவுளுடைய தொடர்பு அவனுக்கு கிடைக்கும் வரை அவனுடைய உள்ளம் ஒரு இருள் நிறைந்த உள்ளமாகவே இருக்கிறது என்பதை வேத புத்தகம் வர்ணிக்கிறது. அதனால தான் யோவான் ஸ்நானகன் எழுதும் போதும் கூட அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர இயேசு வந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். முதல் குறிப்பாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். யாருக்கு பெரிய வெளிச்சம்? இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஆங்கிலத்தில் அருணோதயம்ங்கிறதுக்கு மார்னிங் லைட் ஃப்ரம் ஹெவன். அதாவது வானம் காலையில் திறக்கப்படும் போது அந்த வெளிச்சம் உருவாகி வரும்போது வருகிற ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஆங்கிலத்தில் மார்னிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அருணோதயம். கடவுள் ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார். ஏன் அவர் ஒளியாக வந்தார் அல்லது ஏன் ஒளியாக வர வேண்டும்? அப்பந்தான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிற ஒளி மனிதனை தொடும், மனிதனுடைய வாழ்க்கையையும் ஒளி நிறைந்த பிரகாசம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக அது மாற்றும். இப்போ பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி மல்கியா, புதிய ஏற்பாட்டில் முதல் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். இடையே 40 ஆண்டுகளை வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமைதியாய் கழிந்து போடப்பட்ட, அமைதியாய் கடந்த வருடங்கள் என்று சொல்லி இதை சொல்லுவாங்க. அந்த 400 வருடங்களில் எந்த ஒரு செய்தியும் கடவுளுடைய மனிதர்கள் மூலமாக ஜனங்களுக்கு வரவில்லை. இதைத்தான் எல்லாரும் எதை சொல்கிறாங்க வேத புத்தகத்தில் அதை பேசினவர்கள், தீர்க்கதரிசியாக அந்த வார்த்தைகளை பெற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அவங்க 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வரவில்லை. அவர்களுக்கு நற்செய்தி என்பது இருளில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சம் யார் கொடுக்கிறார்களோ, அந்த வெளிச்சமாகவே வருகிறார்களோ யார், அவர்கள்தான் நற்செய்தியின் மையம், அவர்கள்தான் நற்செய்தியே. அப்போ இயேசுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவோன்னு சொன்னால், இயேசு ஒளியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை எதை நினைவுபடுத்துகிறது? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒளியாக வந்தார். அந்த 2 வேர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவில் ஜீவன் இருந்தது, ஒளி இருந்தது, இங்கே ஜனங்களுக்குள்ளாக இருள் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த இருள் விலகி வெளிச்சம் உதிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துவிட்டது. இதைத்தான் பிரத்யேக செய்தியாக வேதம் நமக்கு திரும்பவுமாக சொல்லுகிறது. இருள் என்பது 3 விதத்திலே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஃபிசிக்கலாக உள்ள டார்க்னஸ், ஃபிசிக்கல் டார்க்னஸ், அதாவது ஒரு ஒளி இல்லாத நிலை. உலகத்தில் அநேக நேரங்களில் ஒவ்வொரு நாளும் இரவு வரும்போது ஒளி இல்லாத ஒரு
இதை பார்க்குறோம் நம்ம. ஆதியாகமத்தில் ஆண்டவர் முத என்ன படைக்கிறாருன்னு சொன்னால் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு தான் அவர் படைக்கிறார். சங்கீதம் சொல்லுகிறது 104:20 இதே காரியத்தை சொல்லுது. இரவு பகலில் வருகிற அந்த இரவை ஃபிசிக்கல் டார்க்னஸ், சாதாரணமாக வந்து போகிற ஒரு இருள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இருள் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள். யாத்திரையாகமம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் எங்கும் ஒரு பெரிய இருள் சூழ்ந்தது. அந்த இருள் எல்லா டைம்லையும் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இயேசு கிறிஸ்து உயிர் விடும் அந்த நேரத்தில் மத்தேயு 27:45 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அது ஒரு பகல் வேளை, ஆனால் பூமி எங்கும் அது இருளாய் இருந்தது. அப்போ அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்ததும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்த அற்புதங்களும் சரி, அல்லது அவர் மரிக்கிற நேரமானாலும் சரி, அங்கே ஒரு பெரிய இருள் நீங்குவதை அங்கே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மோசே கையை நீட்டுறாரு, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அந்த யாத்திராகமம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் கையை நீட்டினோன்னு இருள் உண்டாயிற்று. அப்புறம் திரும்ப அந்த இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் வருது. ஏன்னா பார்வோன் மன்னனை அவர் என்ன செய்யணும், ஜனங்களை விடமாட்டேன், போக விடமாட்டேன்னு சொல்லுகிற அவரை ஒரு வழிக்கு கொண்டு வரணும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக அங்கே சொல்லப்படுகிறது. அதையும் நம்ம இந்த சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருளாக நாம் கருதலாம். இன்னொரு இருள் ஃபிகரேட்டிவ் டார்க்னஸ், அதாவது உருவகமாக சொல்லப்படுகிற இருள். அதைத்தான் நம்ம இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது இருள் என்கிற வார்த்தை சாதாரணமாக தினமும் நிகழ்கிற இருளை பற்றி அல்ல, அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில இடங்களில் அற்புதமாக வித்தியாசமாக தோன்றின இருளும் அல்ல. ஆனால் உருவகப்படுத்தி தீமை தான் இருள், பாவம்தான் இருள் அப்படின்னு சொல்லி அதை உருவகப்படுத்தி சொல்வதற்காக இங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் 2 வசனங்களும் இந்த உருவகத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். மத்தேயு 8:12 பார்த்தீங்கன்னு சொன்னால், புறம்பான இருளிலே ஒரு தண்டனையாக அது சொல்லப்படுகிறது, தள்ளப்படுவார்கள் என்று. எபேசியர் 5:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள்ங்கிறார். எபேசியர் புத்தகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும், இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிறகு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதையும் எபேசியர் நிருபம் நமக்கு காட்டுகிறது. அதில் அப்படி காட்டும்போது தான் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவங்கள எல்லாரையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, இயேசுவை அறியாதிருந்த அந்த முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயாவானாலும் சரி, யோவான் ஸ்நானகனானாலும் சரி, அந்த இருளை பற்றி அவர்கள் சொல்லும்போது பக்கத்தில் எதை சேர்த்தே சொல்கிறாங்கன்னா, கடவுளுடைய ஒளி, கடவுளுடைய வெளிச்சம், அதை சேர்த்தே சொல்லுகிறார்கள். இப்போ வேதம் 2ஐயும் தனித்தனியாக காமிக்குது. இருளில் இருக்கிற ஜனங்களையும் காண்பிக்கிறது, அதே போல் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தர ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவையும் காண்பிக்கிறது. இது 2 எப்படி பொருந்தி போகும், இது 2 எப்படி சந்திக்கும் அப்படின்னு சொன்னால், அதுதான் நற்செய்தி. மனிதனுக்குள்ள இருள், அவனுக்கு இருளிலே இருக்கிறது அவனுக்கே தெரியாது. மனிதனுடைய பரிதாபமான நிலைமை என்ன அப்படின்னா, அவன் இருளில் இருக்கிறது அவனுக்கே தெரியாது. அதனால தான் வேதம் 2 இடத்துல சொல்லும் போதும் இருளில் நடக்கிற ஜனங்கள் என்றும் இருளில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் என்றும் அதை சொல்லுகிறது. அப்போ இருளில் இருக்கிற மனுஷனுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா ஒளி தேவை. 2வது குறிப்பாக நான் சொல்லுகிறேன், மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இருளில் உட்கார்ந்துருக்கிறவனுடைய தகுதியை அவர் பார்க்கறதில்ல. அங்கே உட்கார்ந்துருக்கிற யாருமே வெளிச்சத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவனிடம் வந்தால். அதை இன்னொரு வார்த்தையில் யோவான் சொல்லுகிறார், எந்த மனிதனையும் அவரால் பிரகாசிக்க செய்ய முடியும். ஒளி தேவைப்படுகிற மனுஷனை, இருளில் இருக்கிற மனுஷனை, எந்த மனிதனையும் இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பிக்கிற வாழ்க்கை உள்ள ஒரு மனிதனாக மாற்ற முடியும்.
எபேசியர் 5:8 அந்த வசனத்தை நம்ம படித்தோம். எபேசியர் 5:14 இப்படி சொல்கிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல மத்தேயு 8:12 இப்படி தெளிவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இங்கேதான் முக்கியமான விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுவரைக்கும் யோவான் சொன்னது அவர் ஒளியாக வந்தார், எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க செய்ய முடியும். அப்போ எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்ய முடியும்னா எந்த மனிதன் என்பது யார்? இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற மனிதன், இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிற மனிதன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றப் போகிறேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாழ்ந்தாரே, அவரை நான் எப்படி பின்பற்றுவது? அது முடியும். எப்படி முடியும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை நமக்கு கையிலே எழுதப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் வழியாக நாம் அதை பெற்றிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசித்து இதன்படி நாம் வாழ்வோம் என்று தீர்மானித்தால் நாம் இயேசுவை பின் செல்ல தீர்மானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பல்வேறு இடங்களில் கண்டு அழைக்கிறார். நீங்கள் மார்க் 1 வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், மீன் பிடிக்கிற அவர்களை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவோட உடன் பிறந்த சகோதரன் இருக்கிறார், அவரை பார்த்து சொல்கிறாரு, யோவானை பார்த்து சொல்கிறாரு, மத்தேயு ஆயத்துறையில் இருக்கிறார், அவரை பார்த்து சொல்கிறாரு. எல்லாரையும் பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை பின்பற்றி வாருங்கள். அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவை லிட்ரலாக பின்பற்றுறாங்க. இயற்கையாக அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழும்பி பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை உருவகமாக இப்போது நாம் பார்க்க முடியல. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வேத புத்தகத்தில் அவர் சொல்லுகிற வசனங்களை பார்க்கும்போது நாம் இயேசுவை பார்க்கிறோம். இயேசு சொன்ன வசனங்களை பார்க்கும்போது நாம் இயேசுவை பார்க்கிறோம். இயேசு சொன்ன வசனங்களை நாம் பின்பற்றும் போது அவரை பின்பற்றுகிறோம். அப்போ இருளில் இருக்கிற மனிதன் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை அவன் செய்யணும், இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் 2வது குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு குறிப்பு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால் பிரகாசிக்கலாம். வேத புத்தகம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் அது பிரகாசிப்பிக்க செய்கிறது. வேத வசனத்துக்கு அப்படி ஒரு வலிமை உண்டு. என்ன வலிமை? இருளாய் இருக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வல்லமை. உள்ளம் இருளடைந்து இருக்கிற மனிதனுடைய உள்ளத்திலே ஒளியை கொடுக்கக்கூடிய வல்லமை. அப்போ இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காமலே இருந்து விட்டால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமலே இருந்து விட்டால், அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒளி வருவது சாத்தியமற்ற ஒரு செயலாக மாறிவிடுகிறது. அதனால தான் வேத புத்தகம் காமனாக எல்லாரையும் அழைக்குது. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாரு, அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் முன் வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு முன் வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை படித்து பார்த்து அவர் சொன்ன வசனங்களையெல்லாம் வாசித்து பார்த்து அந்த ஜீவ வசனங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அல்லது அதை நம்பி கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. இருளில் இருக்கிற மனிதனை வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? அவன் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டிய மனிதன் என்று சொல்லுகிறது. அதனால தான் வேத புத்தகம் என்ன வார்த்தையை சொல்லுகிறது? எந்த மனிதனையும் அவர் பிரகாசிப்பிக்க செய்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் மனிதர்கள் அவர்களே தாங்கள் இருளிலே வாழ்வதை கண்டுபிடிப்பது என்பது கடினம். வேத வசனம் தான் அவங்களுக்கு உணர்த்தி காட்டும். நீ இருளில் வாழ்கிறாய், நீ வெளிச்சம் இல்லாதவனாய் வாழ்கிறாய். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்கு பார்த்தாலும் வெளிச்சத்தை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் பார்க்குறோம். ஒளி என்பது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் முக்கியமான ஒன்றாக எல்லாருக்குமே கருதப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் இந்த செயற்கை ஒளியை பற்றியெல்லாம் சொல்லலை, இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்பில் இருந்த ஒளியை பற்றி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்பில் இருந்த ஒளியை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முன் வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும்.
அவனுடைய வாழ்க்கையிலே அவனே கொண்டு வர முடியாத புதிய மாற்றங்களை இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார். அதுதான் ஒளி செய்கிற வேலை. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது இருள் அகன்றுவிடும் என்பது ஒன்று, இருளானது அவனை பற்றி கொள்ளாது என்கிற ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது. எந்த மனுஷனையும் இருள் பற்றி கொண்டே இருக்கும். அந்த இருள் பற்றி கொண்டால் அவன் தீமை செய்கிறவனா இருந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒளி அவனுக்குள்ளாக வந்துவிட்டால், இயேசு என்கிற வெளிச்சம் அவனுக்குள்ளாக வந்துவிட்டால், அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? எது தப்பு, எது ரைட்டு, எது பாவம், எது பரிசுத்தம், எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது, இத்தனையும் விளக்கி காண்பிப்பது, வெளிச்சம் போட்டு காண்பிப்பது கடவுளுடைய இயேசு என்னும் ஒளி. இந்த இயேசு ஒளியாக வந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கும் போதும் யோசிக்கும் போதும் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி, அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒளி எனக்கும் வேணும். இந்த ஒளியை அவர் எனக்கு தர முடியும், இலவசமாக கொடுக்க முடியும். இந்த உலகம் கொடுக்கிற அந்த ஒளி அல்ல, இந்த உலகத்தில் நம்ம சுவிட்ச் போட்டு வரக்கூடிய அந்த வெளிச்சம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிச்சமும் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தரும் ஒளி, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்கள் தரும் ஒளி. ஒவ்வொரு வசனமும் ஒரு வெளிச்சம் கொடுக்கும் மனுஷனுக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை என்னன்னு சொன்னால், எது சரி எது தப்புன்னு சுட்டி காண்பிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்பும் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி சென்ற வேத வசனங்களும் வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒளியாக மாறுகிறது மனிதனுக்கு. அப்போ வார்த்தையை வாசிக்கிற மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒளியை வாசித்து பார்க்கிறான். வார்த்தையை விசுவாசிக்கிற மனிதன் யாரை விசுவாசிக்கிறான் தெரியுமா? இயேசுவாகிய ஒளியை விசுவாசிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி. அந்த ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப முன் வருவீர்கள். ஆனால் இந்த ஒளி எனக்கும் வேண்டும், இயேசு கிறிஸ்து என்னையும் பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீங்கன்னு சொன்னால் கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ செய்திகள் நாங்கள் கேட்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் வேத புத்தகத்தின் செய்தி மாத்திரம் எங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி செல்கிறதாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தின் வசனங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒளியாக இருக்கிறபடினால இந்த வசனங்களை வாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற எவருக்கும் அது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது ராஜா. அதைத்தான் அந்த ஜனங்கள் கண்டார்கள் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருளில் உட்கார்ந்திருக்கிற அந்த ஜனங்கள் கண்டார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் இந்த ஒளியை கண்டுகொள்ள உதவி செய்யும், நாங்களும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள நாங்கள் முன் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையை இருளான எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும், எங்களுடைய வாழ்க்கை ஒளி நிறைந்ததாய் மாற்றும். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எங்களுடைய இருள் அகன்று போகும் காலங்களாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவால் ஒரு ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்யும். உம்மை விசுவாசிக்கிறோம், நீங்கள் அதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமேன். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.